ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜபமே முடியாதது ஒன்றுமில்ல ஜபத்தால் ஜெயம் பெறுவேன் முடியாதது ஒன்றுமில்ல ஜெபித்து ஜெயம் பெறுவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகான ஒரு ஜீவ வார்த்தை. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். எருசலேம்னா ஜபம்னு அர்த்தம், யூதானா துதின்னு அர்த்தம். ஜெபிக்கிற உங்களுக்கு நன்மை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், துதிக்கிற உங்களுக்கு நன்மை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பயப்படாதீங்க, அவர் உங்களோட கூட இருக்கிறார். பைபிளில் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஏசப்பா அழகா சொல்றாரு. ஒரு அநீதியான ஒரு அதிபர் ஒருத்தர் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு சகோதரி தன்னுடைய நியாயத்திற்காக அடிக்கடி போறாங்க. நாம் ஒரு அநீதிமானாக இருக்கிறோம், மோசமாக இருக்கிறோம். ஆனால் நியாயத்திற்காக தம்மை நோக்கி இவங்க அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதையாவது நியாயம் செய்யணும் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற ஜெபத்தை தள்ள மாட்டார். ஆண்டுகளாக நீங்க ஜெபித்துட்டு இருக்கிறீங்க, மாதங்களாக ஜெபித்துட்டு இருக்கிறீங்க, இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? அதிசயம் செய்யாமல் இருப்பாரா? ஜெபிக்கிற உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏன்னா ஆண்டவர் நினைச்சிட்டாரு, அவரை மாற்ற மாட்டாரு. அதுக்கு முந்தின வசனம் அழகா சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். அவர் நம்மை குறித்து, நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளை குறித்து நாம் தவறு செய்யும் போதெல்லாம் நமக்கு அகென்ஸ்டாக தான் இருப்பார், சப்போர்ட்டாகவே இருக்க மாட்டார். ஏன்னா அவர் நீதியின் தேவன். நான் இஷ்டம் போல போகும்போது அவர் என் இஷ்டப்படி வருவது அவர் அனுதியில், அவர் நீதியின் தேவன், நீதியாக தான் செயல்படுவார். நான் எப்படி வேணா வாழ்ந்துடுவேன், நான் பாட்டு பாடினா அவர் உடனே எனக்கு நன்மை செய்யணும், தப்புங்க, நடக்கவே நடக்காது. நான் எப்படி வேணா இருப்பேன், யார் கூட வேணா பேசுவேன், யார் கூட வாழ்வேன். ஆனால் எனக்கு அவர் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யணும், வரவே வராது, நன்மைகள் வராது. அவர் விரும்பத்தக்கதாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எருசலேமாக மாற வேண்டும். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி தானியேலுக்கு விரோதமாக கையொப்பம் விட்ட போதும் அவர் முன்பு தான் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் எருசலேம் நோக்கி பலகரங்கள் திறந்திருக்க அங்கே ஜெபம் பண்ணினார், முழங்கால் பட்டு ஜெபம் பண்ண சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தான் ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படின்னு சொல்லிக்கிறோம். எதற்காக தெரியுங்களா? நம்மை தாழ்த்துக்கிற ஒரு கிருபை உண்டாகும். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேத வசனத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் நன்மை செய்யும்படியாக உங்களை நினைப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை நோக்கி பார்த்து துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மை செய்யும்படியாக நினைப்பார். அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் ஜெபிப்பார், ஆண்டவருக்காக பிரயாசப்படுவார், அவர் ஊழியத்தை செய்வார், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவர் உற்சாகமாக அவருடைய நாமத்திற்காக ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், பிரதர், நான் உற்சாகமாக தேவனுக்காக செயல்படும் போதெல்லாம், சிந்திக்கும் போதெல்லாம், பாடும் போதெல்லாம், மணிக்கணக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதெல்லாம், கண்ணீர் விடுக்கும் போதெல்லாம் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. நான் அவருடைய சமூகத்தில் பாடும் போதெல்லாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை நோக்கி கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர் எனக்கு நன்மை செய்வதை பார்க்க முடிகிறது. நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவது உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தையின் பிரகாரமாக அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் இப்போது செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென், ஆமென்.